ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் உடலுக்கு வலிமை தரும் உளுந்தம்புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பெரியவங்க இதையெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது பெண்களுக்கு இடுப்பு எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. வயசுக்கு வந்த குழந்தைகளுக்கு இதை முக்கியமாக கொடுக்கணும். ரொம்ப சத்து மிக்கது, ரொம்ப சுவை மிக்கதும் கூட. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ, வெல்லம் 1/4 கிலோ, ஏலக்காய் 5லேருந்து 6 போட்டுக்கோங்க. தேங்காய் 6 to 7 பெரிய பீஸு, சோடா உப்பு 1 சிட்டிகை, அரிசி மாவு 1 ஸ்பூன். முதல்ல உளுத்தம்பருப்பை நல்லா 2 வாட்டி நல்லா கழுவிட்டு அதை 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச உளுத்தம்பருப்பை அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டணும். அந்த உளுந்து பாதி அரைஞ்ச உடனே அதிலையே வெல்லத்தை கொட்டி ஏலக்காவையும் நல்லா தூள் பண்ணி அதிலையே போட்டு ஒன்றா சேர்த்து ஆட்டி எடுத்துக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே விடக்கூடாது. உங்களுக்கு வெல்லம் போட்டாலே அது தண்ணி விடும். தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக அதை அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுடுங்க. அது கூடயே 1 சிட்டிகை சோடா உப்பு, அப்புறம் நாம் ஒரு பெரிய ஸ்பூனில் அரிசி மாவு, தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் அதிலையே போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து நம்ம மாவு கலப்போம்ல அடித்து அது மாதிரி நல்லா கலந்து விடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே இட்லி தட்டில் நாம் ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், உளுந்தம்புட்டு ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.